எடப்பாடி பழனிசாமி இருக்கு மாதிரி இருக்கு மைக்கு. அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தேர்தல் சமயத்திலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற அந்த பெருமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். சென்ற தேர்தலிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களிடம், முக்கியமாக சகோதரிகளிடம் ஒரு உறுதியை தந்தார்கள். அது என்னன்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று தெரிவித்தார்கள். உடனே எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே முடியாது, எப்படி பண்ண முடியும்னாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் இன்று 1,31,00,000 சகோதரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரப்போறது நம்ம ஆட்சிதான். ஆட்சி வந்தவுடன் இன்னும் 1 மாசத்துல நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சொன்னா செய்வாரோ அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய முதலமைச்சர். எத்தனையோ மக்களுக்கான திட்டங்களை செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.